இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 3, 2026 3/4/2026 தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் இரவு 7:26 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். தேய்பிறை பிரதமை திதி காலை 8:44 வரை, அதன் பிறகு த்விதியை திதி. சித்த யோகம். கும்பம் மற்றும் மீன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் புதன் ராகு, மீனத்தில் சூரியன் செவ்வாய் சனி. இன்று காலை 6:30 சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இன்று காலை 6:30 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. ஆக்ரோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பதட்டமான நாள். எதுக்கு எடுத்தாலும் கோபத்தில் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கோபம் வளர்ச்சியை தரும், உங்களுடைய கோபம் தேவையை பூர்த்தியாக்கும், உங்களுடைய கோபம் வெற்றியை தரும். ஆனால் அதே சமயம் இன்னைக்கு உங்களுடைய கோபத்தினாலேயும் பதட்டத்தினாலேயும் சில சமயம் தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் வீட்டதிபதியான சந்திரன் இன்று காலை 6:30 மணி வரைக்கும் ராசிநாதன் விரயஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்று நிதானத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும். ஆனால் பதட்டத்தில் இருக்கீங்க. உங்களுடைய உடல் சோர்வின் காரணமாக பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக கடன் சார்ந்த வழக்கு, அதாவது கிரெடிட் கார்டு சம்பந்தமான வழக்கு, இல்லை பர்சனல் லோன் சம்பந்தமான வழக்கு, இல்லை பேங்க் லோன் சம்பந்தமான வழக்குகளில் இன்றைக்கி வெற்றிகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மனசுக்கு பிடிச்ச நபரோடு சந்தித்து பேசுவீங்க. இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் உங்கள் ஆக்ரோஷத்தை பார்த்து அவங்க பயப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பயப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாளாக இருக்கும். 6ஆம் இடத்துக்கு சந்திரன் வராருன்னு கவலைப்படாதீங்க. ராசிநாதனின் பார்வையில் சந்திரன் வருது. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரகசிய உறவுகள் சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய பேச்சு திறமையை கொண்டு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அரசாங்க காரியங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நடத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறி உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதனால் ஏற்படுகின்ற சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அமைகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுடைய வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு வன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செவ்வாயின் பார்வையில குரு, குருவின் பார்வையில சந்திரன் இன்னைக்கு காலை 6:30 மணிக்கு மேலே வராரு. இதனால உங்களுக்கு எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் கடன் கொடுத்தவர்கள் உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னா இன்னைக்கு அவங்கக்கிட்ட லாஜிக் பேசி அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி, மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, ஆசைப்பட்ட விஷயத்தை பண்ணி சந்தோஷப்படுவீங்க. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சந்தோஷத்தை தரும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், அது யாரோட ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், தந்தையின் ஆரோக்கியம், உடன்பிறப்புகளின் ஆரோக்கியம், இப்படி யாரோட ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய ஆரோக்கியத்துக்கும் தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பு இருந்தாலும் அது சந்தோஷமான அனுபவத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய மனிதர்கள், கலைத்துறையில் பேர் வாங்கின நபர்களோடு இன்றைக்கி தொடர்பு ஏற்படுறதுக்கான, சந்திப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாமல் அலுவலக ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளுடனும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று பதட்டத்தை கொடுத்தாலும் அதனால் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உடம்பு கவனமாக பார்த்துக்கோங்க. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா டக்குன்னு உடனே பார்த்துடுறது நல்லது. நீங்கள் லெத்தார்ஜிக்காக இருந்தீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சிகள் எடுத்த அனுகூல பலன்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் ஆசைப்பட்ட பதவி உயர்வு, எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் உங்களுக்கு சந்தோஷ அனுபவத்தை கொடுப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியாக ஏற்பட்ட குழப்பங்கள் சற்று தலைதூக்கினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, ராசிநாதன் 3ஆம் இடத்துல காலை 6:30 மணி வரைக்கும் இருக்காரு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். 6:30 மணிக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இன்று உங்களுடைய வேலை ரீதியான வேலை சார்ந்த முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். அதே சமயம் வெளியூர் சம்பந்தமான பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களிலும் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்களின் உதவியை கொண்டு கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வேலை ரீதியாக உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்களை விளக்குவதற்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. உங்கள் பேரில் இருந்த வழக்கு தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலை சம்பந்தமாக அதிக அலைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் பிடிவாத குணம் சற்று அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்களும் சரி, உங்கள் கணவரும் சரி, இல்லை மனைவியும் சரி, பிடிவாதமாக செயல்படுறதுனால குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் லீகலாக ஏதாவது மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எதிரிகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை இன்றைக்கி அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதட்டத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வரும். ஆனால் அதே சமயம் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி உறவு அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இத்தனை நாளாக இருந்து வந்த சுமூகமான சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மதியத்துக்கு மேலே உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, 2ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் காலை 6:30 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரார். இதனால் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மனக்கவலை, குழப்பம், தடுமாற்றம் விலகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய செய்திகள் வரும். எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறேன்,
உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களை விட்டு இந்த ஊரை விட்டு விலகிச் செல்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போகிறதுனால மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அது ஆரோக்கியம் உங்களோடதா இல்லை உங்கள் வாழ்க்கை துணையோடதா அப்படிங்கிறத பொறுத்து நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கான சந்தோஷ செய்தி வருகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சியில் சந்தோஷம் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுனால அவர்களின் ஒத்துழைப்பும் உங்கள் குடும்பத்தாரின் தேவைக்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். திருமண வயதினருக்கு தங்களுடைய மனதிற்கு பிடித்தவரிடம் மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் திருமணமானவர்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சியில் இருந்த தடைகள் விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படுகின்ற குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்த ராசிக்கே இருக்கு. அதுவும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் ஜாஸ்தி, கோபம் ஜாஸ்தி, முன்கோபம் ஜாஸ்தி. வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. சந்தோஷத்தில் வார்த்தையை விடக்கூடாது, துக்கமாக இருக்கும்போது வார்த்தையை விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சந்தோஷத்தில் நீங்கள் தப்பான வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய எதிரிகளுக்கு அது தொக்கா போகும். அதை வச்சு உங்களை டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிதானம் தேவை. கன்னி ராசி ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் தேய்பிறை சந்திரன். அதனால் உங்களுக்கு இன்று சற்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க அல்லது கூட படிக்கிறவங்க அல்லது கூட ட்ராவல் பண்ணுறவங்க இவங்களால் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். தாய் வழி உறவுகளால் உதவிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் தாய் வழி உறவுகளுடனும் உங்களுக்கு இன்றைக்கி மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் பண தேவைகள் பூர்த்தி ஆகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை இன்னைக்கு ஓரளவுக்கு சுமூகமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு சங்கடம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதுக்கு போல் அடுத்தவங்களை உங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் தந்தை வழி உறவுகளுடன் இன்று உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் சற்று விமர்சனத்துக்குள்ளாவதற்கான வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க, ஏன் உங்கள் கூட பார்ட்னராக இருக்கிறவங்களை இன்றைக்கி உங்கள் பேரில் ஒரு குற்றத்தை சுமத்துவாங்க. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எல்லா விஷயத்திலும் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பதட்டம், வீட்டில் கணவன்கிட்ட மனைவி கிட்ட பதட்டம், உடன்பிறப்புகள் விஷயத்தில் பதட்டமான சூழ்நிலை. உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்காது. உங்களுடைய செயல்பாடுகள் சற்று விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இன்றைக்கி எதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்கள் பேச்சு அம்பலம் ஏறாது. அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிரயோஜனம் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. துலாம் ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 6:30 ராசிக்குள்ள வராரு. குரு பார்வையில் வராரு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும். சிக்கல்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள், அதுவும் குறிப்பாக உங்கள் கூட வேலை பண்ணுறவங்களால் ஏற்பட்ட குழப்பங்களை தவிர்ப்பதற்கான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலையை கூட ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான அறிவுரையை கொடுப்பதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய அறிவு திறமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலையை கூட மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு கவலை மாற்றத்தை சந்திக்கும். அதனால் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை விலகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகி மன தைரியத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில்
இன்னைக்கு மனசில் தைரியத்தை வரவழைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் இத்தனை நாளாக பிடிவாதமாக இருந்தவங்க இன்னைக்கு உங்கள் பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற, காரிய உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இல்லை நீங்கள் யாருக்காவது வேலை செஞ்சு கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இன்றைக்கி புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பம் நிவர்த்தியாகும். குழந்தைகளுக்கு உதவி செய்வதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். விருச்சிக ராசி, லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி சுப செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் இன்றைக்கி உங்கள் கைக்கு மீறி செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் இன்றைக்கி மனஸ்தாபம் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. பண விவகாரங்களில் வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கான முயற்சியில் இன்றைக்கி வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தை காட்டிலும் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தொழில் ரீதியான முதலீடுகளில் வெற்றி அடையும். அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சக பணியாளர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பாதிப்புகள் இருக்காது. ஆனால் கௌரவத்துக்காக சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். உறவுகள் விஷயத்தில் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். ஆனால் அதை வாயால் கெடுத்துக்கிறீங்க. அந்த வாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சுமாரான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், உங்களுடைய பெற்றோரின் ஆரோக்கியம்னு இப்படி எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் கோபத்தை குரோதத்தை குறைச்சிக்கோங்க. மன நிம்மதி ஏற்படுத்திக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டால் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற, பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. காலை 6:30 மணிக்கு லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் வரார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய நட்பின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா, அதுவும் பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கீங்க, மீடியா தொழில் சம்மந்தப்பட்டவராக இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயத்திலாம் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு வியாபார லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் இருக்குது. அதனால் உடம்புல கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுடைய தாயாரின் மன சஞ்சலத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. நீங்கள் வேலைக்காக முயற்சி எடுக்கிறவராக இருந்தால் இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். தன லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். எதிரிகளுக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, பாக்ய மற்றும் தசமஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்னைக்கு வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கான முயற்சிகளில் வெற்றி அடைவதற்கான சூழ்நிலை ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடனை கொண்டு முதலீடுகள் செய்து அதனால் தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் அல்லது மன சஞ்சலம் ஏற்படும். குழந்தைகளை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் வெற்றிகளை தரும். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும்.
கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பெண்களுக்கு உண்டான ஆடை ஆபரணங்களை விற்பவர்களுக்கு இன்று தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருந்த குரோதம் கோபம் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகும், குழந்தைகள் விஷயத்தில் பண வருமானம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வழக்கில் இருந்து வந்த தொல்லைகள் விலகும், எதிரிகள் அடங்கி போவார்கள். நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கும்பராசி, இன்று காலை 6:30 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுவும் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால இன்னைக்கு உங்களுக்கு கடன் உதவிகள், ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. குறிப்பா உடன்பிறப்புகள், பங்காளிகள் விஷயத்துல தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படும். கொடுத்த பணத்தையே இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சில நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். எதிரிகள் காணாமல் போவார்கள். உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் நட்பாக இருந்து உங்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்திட்டு இருந்தவங்க தங்களுடைய தேவைக்காக உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தாரை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது. முதலீடுகளில் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. தேவை இல்லை அப்படின்னா கடனை வாங்கி சிக்கலில் மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மீன ராசி, சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை 6:30 அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சந்திராஷ்டம தினம், அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இன்னைக்கு எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மனசு சார்ந்ததாக இருந்ததுன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணும். இமோஷனல் இல்லாமல் பேசுங்க. இமோஷனலாக பேலன்ஸாக இருங்க. அதே சமயம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் இன்று முன்கோபம் அதிகரிக்கும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக பண தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுல இழுபறி நிலைமை ஏற்படும். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உதவிகளை எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பிடிவாதம் பிடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் அல்லது தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உடம்பை சரி பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படும். சிலரிடம் கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த புதிய முடிவுகள் மூலமாக குடும்பத்தில் இருந்து வந்த பணத்தட்டுப்பாடு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் உதவி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.